வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அரசுக்கு கடிதம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சில மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறுகிறது. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெங்கல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். பரங்கிப்பேட்டை சென்னை இடையே கரையை கடக்கும் எனவும் கணிப்பு. புயல் சின்னம் காரணமாக சென்னை, கடலூர், நாகை துறைமுகங்களில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். 6 துறைமுகங்களில் மீனவர்களை எச்சரிக்கும் வகையில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 29, 30ஆம் தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தீவிர மழை பொழிவு இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல். கரையை கடந்த பிறகு உள் மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும் எனவும் தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தொடர் கனமழை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடரும் கனமழையால் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் புயல் சின்னம் காரணமாக சீற்றத்துடன் காணப்படும் கடல் அலைகள். ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வரும் சுற்றுலா பயணிகள். ஃபெங்கல் புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி கடற்கரை சாலை மூடல். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் தடுப்புகளை அமைத்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சுமார் 4500 ஹெக்டேர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சேதம். கண்ணீருடன் கவலையில் விவசாயிகள்.
காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஆய்வு. வீடு வீடாக சென்று மழை சேதங்களை பார்வையிட்டார். மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே கனமழையால் 150 ஆண்டுகள் பழமையான வீடு இடிந்து விழுந்தது. வீட்டில் இருந்தவர்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மயிலாடுதுறையில் மழைநீர் தேங்காத வண்ணம் வெள்ள தடுப்பு பணிகள் தீவிரம். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விளக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கனமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 30 பேர் வருகை. மீட்பு கருவிகள், ரப்பர் படகு, மோப்ப நாய்களுடன் தயார். கனமழை காரணமாக நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் குளம் போல தேங்கிய மழை நீர். தாழ்வான இடங்களிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தஞ்சை விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக தகவல். புயல் சின்னம் காரணமாக சென்னை, நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம். பொதுமக்கள் யாரும் கடற்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சூறைக்காற்றால் சென்னை பட்டினப்பாக்கத்தில் பேருந்து நிறுத்த மேற்கூரை கழன்று விழும் அபாயம். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுத்திட பொதுமக்கள் கோரிக்கை. திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவடையவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் ஒவ்வொரு மழையின் போதும் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் சாடல். 43 மாதம் நிறைவடைந்தது, இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதுதான் காவல்துறையினரின் முக்கியமான கடமை என காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். புகார் அளிக்க வரும் மக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுமாறும் அட்வைஸ். இலக்காக இருக்குன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவா பேசுங்க. உங்களுடைய பேச்சும் நீங்க நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்வும் என்ற நம்பிக்கையா. திராவிட மாடல் அரசின் காலம்தான் காவல்துறையின் பொற்காலம். திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் நலன் கருதி நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம்.
உலக அளவில் சிறந்த காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானது தமிழ்நாடு காவல்துறை எனவும் பேச்சு. சீருடை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3359 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கான அழைப்பிதழுடன் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தல். கள ஆய்வு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கலவர ஆய்வுதான் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் சண்டை. நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு அதானி விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே இசைவாணி பிரச்சனையை பெரிதாக்குகிறார்கள் என திருமாவளவன் விமர்சனம். இசைவாணியை கைது செய்ய கோருவது கண்டனத்திற்கு உரியது எனவும் கருத்து. தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. நடிகை நயன்தாராவுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தொடர தனுஷுக்கு அனுமதி. ஒண்டர்பார் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்களது திருமணம் குறித்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கனமழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக கோவையிலிருந்து நீலகிரிக்கு சாலை மார்க்கமாக பயணம். இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர் சமூக நீதி காவலர் வி.பி. சிங். முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. தனது 48வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேவநாதன் யாதவ் சம்பந்தப்பட்ட மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி விவகாரம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் அடிதடியில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவர்கள் மீது 231 வழக்குகள் பதிவு. தமிழக காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை. கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலை கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் பதவி தொடர்பாக பிரதமர் மோடி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன். சாமானியனாக இருக்கவே விரும்புவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே திட்டவட்டம்.
அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டமும் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதானி முறைகேடு, மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காதது ஏன்? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அதிருப்தி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடிதம். கேரளாவில் பெரும்பாலான ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிலம் கிடைக்காததால் சிக்கல் நீடிப்பதாக தகவல். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தல். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பாஜக தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா மற்றும் ராகுல் காந்தியுடன் வயநாடு தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பு. இடைத்தேர்தல் வெற்றி குறித்த சான்றிதழை நேரில் வழங்கினர். மின் விநியோக முறைகேடு விவகாரத்தில் கௌதம் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். மத்திய அரசு அதானியை பாதுகாத்து வருவது ஏன் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நாளை மீண்டும் பதவியேற்க உள்ளதன் எதிரொலி. ராஞ்சியில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். இலங்கையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. முல்லைத்தீவு பகுதியில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. சீன ஹோட்டலில் உணவு டெலிவரி செய்யும் ரோபோ. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. That's it? Oh, bye. Oh, it says working. Don't disturb. Okay, bye. See ya. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மீண்டும் முதலிடம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அசத்தலான பந்து வீச்சால் 3வது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு முன்னேற்றம்.